என்னோடய ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 16 போல் கத்திரிக்காயை 4ஆக வகுந்து எண்ணெயில் இந்த அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகு அரைக்கிறதுக்கு நம்ம சில பொருட்போல் வணக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகா போட்டு நல்லா அந்த எண்ணெயில் அது பொரியட்டும். மிளகாய் நல்லா வணங்கட்டும். 6 பல் போல் பூண்டு நல்லா வணங்கட்டும். ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயம், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கட்டும். இதே குழம்ப மிளகு அரைச்சும் வைக்கலாம், மிளகு அரைக்கிறதுல இன்னொரு விதமாகவும் வைக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக ஸ்பைஸியாக வேணாலும் வைக்கலாம். இது பெரியவங்களுக்கும் சாப்பிட்ணுங்கிறதுனால நான் இந்த மெத்தடில் செய்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா வணங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வணங்கட்டும். இதில் 3 சில்லு தேங்காய் சேர்த்துக்கிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்கிக்கோங்க. நீங்கள் எந்த மெத்தடில் வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 2 ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க, மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போடும்போது ஃப்ளேம் லோலேயே இருக்கட்டும், இல்லைன்னா சடனாக கரிஞ்சிரும், ஃப்ளேவரே மாறிடும், குழம்போட ஃப்ளேவரே அதுக்கு எடுத்துரும். மிளகு நல்லா ஸ்லிம்மில் வச்சு நல்லா வணக்கிட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியில் 1/4 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக கடுகு, ஒரு 10 வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். அப்போ நம்ம கத்திரிக்காய் வணக்கணும்ல, அந்த எண்ணெய், நான் அதனால தான் எண்ணெய் அளவாக ஊற்றி வணக்கினேன். அதில் உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துருங்க, நான் எடுத்துட்டேன். தேவையான அளவு அந்த கத்திரிக்காய் வணக்கின எண்ணெய், கடுகு வெந்தயமும் நல்லா வெடிக்கிட்டோன்னு இதில் ஒரு 3லேருந்து 4 பல் பூண்டு, 10லேருந்து 15 பல் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிடுங்க. இது நல்லா வணங்கட்டும். இப்போது 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா வணங்கட்டும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணலை, இதில் அப்படியே பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு பொருளையும் நம்ம சேர்க்குற விதத்தில் அதோட ருசி மாறும் கண்டிப்பாக. அதை எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இது இந்த மாதிரி பிழிஞ்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு ஓகேன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி கூட இருக்கலாம், பட் இது நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நல்லா தக்காளி அந்த குழைய வணங்கிடணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு, தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா குழைய வணங்கிடணும். நல்லா வணக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கிட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மிளகு அரைச்சோம்ல, நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மிளகு அரைச்சதை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகு ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. இது நல்லா நல்லா கொதி வரட்டும். 2-3 கொதி நல்லா வந்ததுக்கப்புறம்
உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் கத்திரிக்காயும் போட்டு இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்துடணும். கடைசியாக இதில் கொஞ்சமாக வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பெரியவங்களும் சாப்பிட்ற மாதிரி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.